மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ப்ளூ கலர் ஜாப்ஸ் சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஜப்பான்ல எப்படி இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்ல வர்றது அப்படின்றத பத்தி பல கேள்விகளுக்கு விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு குமார் பழனிசாமி அவர்கள் ஐடோக்கியோல இருந்து. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிவாசா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வாழ்த்துக்கள் பிஆர் மக்கள் வாங்கினதுக்கு. என்னங்க? பிஆர் வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் முடிக்கல. நான் ஒரு ஐடிஐ தான் முடிச்சிருக்கேன், பிளஸ் டூ தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா நம்ம கிட்ட நிறைய என்கொயரிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் நிறைய பேரை பர்டிகுலரா எனக்கு சாதகமாகவும் எனக்கு ஒரு பொட்டென்ஷியலா இவங்க கிட்ட அனுப்பினா இவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆட்களை நம்பி அனுப்பலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் மட்டுமே வச்சு மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சீட்டிங் நடக்குது. அதனாலதான் பெரும்பாலும் பர்டிகுலரா இந்த டிஐடிபி எஸ்எஸ்டபிள்யூ சம்பந்தமா நான் நிறைய பேரை காட்டாதது விஷயமே இதுதான் பெரிய பேக்ரவுண்ட். ஸோ நீங்க நம்பிக்கையான ஒரு நபர். உங்ககிட்ட நம்ம பல ஒரு 2 வருஷமா கிட்டத்தட்ட நம்ம காணொளிகள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால மக்களுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இது இந்த ஒரு காணொளி மூலியமா அவங்க ஜப்பானுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலா நீங்க இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு ப்ரொமோஷனை நான் பண்றேங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹெட்ஸ் அப் பண்ணி இந்த ஒரு இதுக்கு முன்னாடி நம்மளே பண்ணியிருக்கோம் ஒரு காணொளி. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியல. நான் டிஐடிபி எஸ்எஸ்டபிள்யூ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. இப்போ என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு? எப்படி இந்த டிஐடிபி எஸ்எஸ்டபிள்யூக்குள்ள நீங்க இப்போ கால் எடுத்து வைக்கிறீங்க? ஓகேங்க, ரொம்ப நன்றி இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கும். ஏன்னா இப்போ மணி ஜப்பான்ல கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேல ஆகுது. நீங்க அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்திருக்கீங்க. இந்த டைம் எனக்கு இல்ல. கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. நான் ஒரு சின்ன ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு அப்புறமா அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகேங்க. ஸோ முன்னாடி டிஇடிபி நாங்கள் பண்றதில்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் எங்ககிட்ட அந்த மாதிரி கிளைண்ட் யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சிக்கலா இருந்துச்சு. அதாவது ட்ரஸ்டபுளான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு இல்லை ஜப்பான்ல அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் இப்போ மாறி இருக்கு. எங்களுக்கு இப்போ ஒரு 3 கிளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஏடிபி எஸ்எஸ்டபிள்யூல ப்ளூ கலர் ஜாபுக்கு ஹையர் பண்றதுக்கு எங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் கோயம்புத்தூர்லயே அவங்க எங்களோட ஆஃபீஸ் இப்போ ஓப்பன் பண்றாங்க. ஸோ அந்த இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு 25 பேர்த்துக்கு நாங்கள் ஹையர் பண்ணி அந்த கம்பெனி மூலயமா ஜப்பானுக்கு அனுப்ப போகிறோம். அதுக்கு உண்டான இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. இது ம். மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளிங் சைடு ஒன்லி ஃபார் மென்ஸ். வயசு ஒரு 20ல இருந்து 35 வயசு வரைக்கும் அந்த வயசு இருக்கலாம். ம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க +2வாவது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஐடிஐ, ம். பாலிடெக்னிக், டிப்ளமா, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டிகிரியோ இல்லை டிகிரி டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தாலும் அவங்க எலிஜிபிள். பிஇ ஓகே. பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அவங்க ஸ்ட்ரிக்டா அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓகே. எலிஜிபிலிட்டி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. 0 to ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இந்த டிஇடிபி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் இன்டர்ன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். 2 கவர்மெண்ட் சம்பந்தமா அதை எம்ஓஏ பண்ணி உருவாக்குனாங்க. இல்லை N5 N4 நாலேஜ், ஸ்பீக்கிங் லெவல் நாலேஜ் இருந்தால் போதும். சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் அவங்க டிஏடிபியில் ஒர்க் பண்ணிட்டு அதே கம்பெனி மூலயமா அவங்க எஸ்எஸ்டபிள்யூக்கும் விசாவை சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயே கொடுக்குறாங்க. ஓகே. எஸ்எஸ்டபிள்யூனா ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி. ஸோ அதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு 2 இருக்கு. ஸ்டேஜ் 1ல ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த ஸ்டேஜ் 2 வரும்போது அவங்களுக்கு நார்மலா ஹைலி ஸ்கில்டு இன்ஜினியர் விசா மாதிரி அவங்க குடும்பத்தினரையே அந்த விசால அவங்க ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ம். அப்ராக்சிமேட்டா இதனுடைய சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.2 லேக்ஸ் வரைக்கும் ஐஎன்ஆர்லயே அவங்களுக்கு கிடைக்கும் இங்க ஜப்பான்ல. அது ஓகே. இல்லாம கம்பெனி 50% 100% அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஆஹா. எங்க கிளைண்ட் எங்களோட இப்போ டைப் பண்ணி இந்தியால இருந்து நிறைய பேர்த்து எடுக்கணுன்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல தனியாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அப்புறமா கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பர்டிகுலரா இந்த எஸ்எஸ்டபிள்யூ பத்தி இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். எஸ்எஸ்டபிள்யூ ப்ரோக்ராம் மூலியமா வரவங்க ஒரு லாங் டேர்மா ஜப்பான்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டு வச்சுக்க முடியும். ஏன்னா டிஐடிபில அவங்களோட ஃபேமிலியை கூட்டு வச்சுக்க முடியாது.
ஆமா. ஆனா இதே எஸ்எஸ்டபிள்யூல இருக்கும்போது அவங்க ஃபேமிலி வந்து கூட்டு வந்து வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க லாங் டர்மா ஜப்பான்ல இருக்கும்போது அவங்களுக்கு பிஆருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓகே. அதனால இந்த ஒரு விசால வரோம் நம்ம ஃபேமிலியோட லாங் டர்மா செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செட்டில் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஐடிபியில் வந்துட்டு ஏடாகூடமா வந்து மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி ஒருத்தர் டிஐடிபியில் வந்து வந்திருக்கிறாரு. ஒரு 2 வருஷம் அந்த விசால வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாங்களா, அவர் வந்து இங்கேயே ஒரு வேலை, வேற ஒரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வர்றது ஒரு கம்பெனி மூலியமா வராங்க, இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை கெயின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு அங்க வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது தான் இது எடுத்துட்டு வந்ததுக்கான கான்செப்ட் இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, இந்த 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்தியா போங்க, இந்தியா போனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு அப்புறமா நீங்க இந்த எஸ்எஸ்டபிள்யூல கூட வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. பட் ஆனா அந்த விதத்துல நீங்க வந்து டிஐடிபில இருந்து அப்படியே எஸ்எஸ்டபிள்யூ மாத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கம்பெனிங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற போது இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இங்க லாங் டர்மா இருக்கணும், நான் இந்த விசா சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹைலி பொட்டன்ஷியலா நான் வந்து பாக்குறேங்க. கண்டிப்பா. இதுல ஒரு சின்ன இன்புட் மட்டும் நாங்க கொடுத்துட்றேன். டிஐடிபிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆஹா. கம்பெனிக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு வரணும். ஆஹா. சர்டிபிகேட் வந்து இருந்தா நல்லது, இல்ல ஜாப்பனீஸ் சர்டிபிகேட்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல. ம்ஹும். ஒரு 1.3 lakhs பிளஸ் டாக்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு அவங்க பே பண்ணணும். ஸோ எங்களுக்கு இல்ல, இது ஜேபிஒய்லயா ஐஎன்ஆர்லயா? ஐஎன்ஆர்ல இந்தியன் ஓகே. ருபீல. ஓகே. அப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அதில் அந்த கம்பெனி வந்து இந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ்ல ஒரு 4 months நடக்கும். இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு 1 or 2 months வந்து இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ஓகே. ஃப்ளைட் காஸ்ட், ஜப்பான்ல ஏர்போர்ட்ல இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க அகாமடேஷன் போற வரைக்கும் ஆகிற செலவு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1.3 lakhs பிளஸ் டாக்ஸ் வந்து கேண்டிடேட் தான் வந்து பே பண்ணணும் இதுக்கு. ஸோ இது ஓகே. டிஐடிபிக்கு. எஸ்எஸ்டபிள்யூக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஸோ எஸ்எஸ்டபிள்யூக்கு ஓகே. கண்டிப்பா N5 N4 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜேஎஃப்டி அவங்க எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறாங்களோ, இப்போ நர்சிங் கேர் கிவர் கேட்டகரினா அதுக்குண்டான எக்ஸாம், அக்ரிகல்ச்சர்னா அதுக்குண்டான எக்ஸாம், சிவில்னா அதுக்குண்டான எக்ஸாம், மெக்கானிக்கல்னா அதுக்குண்டான எக்ஸாமை எழுதி இந்த ஜேஎஃப்டி எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கணும். இதை பாஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து டைரக்டர் அதுக்கு எதுவும் அவங்க சார்ஜஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து ஓகே. டைரக்டாக ஒரு ஜப்பான் கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் மக்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நாங்கள் வந்து எங்களோட கிளையண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் நம்ம கட்டுறாங்க இல்லைங்களா, அது என்ன ரீஃபண்டபிள் மாதிரியா இல்ல அது எப்படி? இல்லை, இல்ல ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்க்கே வந்து ப்ராசஸிங் ஃபீஸு, ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே போய் ஏர்போர்ட்ல இருந்து அங்கே கூட்டு போகிற சார்ஜஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த காசு. ஓகே. ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ளூடட், எல்லாமே சேர்த்து இன்க்ளூடட். ஆமாம், ஆமாம். இன்க்ளூடட். ஓகே. ஓகே. ஃப்ளைட் டிக்கெட்டே உங்களுக்கு வந்துருதுங்களேங்க, 50 52,000 இல்லாம ஃப்ளைட் டிக்கெட் கிடையாது. ஆமாம், ஆமாம். ஸோ அந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு தான் நான் ஆமாம், பார்க்குறேன். ஆமாங்க. ஓகே. ஓகேங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ பர்டிகுலரா எந்த இண்டஸ்ட்ரிங்க இப்போ இவங்க டிஐடிபிக்கு இப்போ 25 பேர் வேணும் அப்படின்றது? இந்த இண்டஸ்ட்ரி வந்து அதான் சொன்னேன், ஆண்கள் மட்டும்தான் அதுக்கு இந்த 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 ப்ராஜெக்ட்டுக்கு அலௌடு. மேனுஃபேக்சரிங், அதாவது ஆட்டோமொபைல் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அப்புறம் ஆட்டோமொபைல் அசம்பிளிங் கம்பெனிஸ்க்காக இந்த ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்க. இது நாளடைவுல வந்து இன்னும் வேற விதமான வேலை வாய்ப்புகள், இப்போதைக்கு இது 25 பேர் சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த காணொலி பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கண்டிப்பா. விதத்துல நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் நாளைக்கு ஃபியூச்சர்ல? இப்போ இந்த 25 மட்டும் தானா, இல்ல இன்னும் வந்துட்டே இருக்கும் நாங்க, அதுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர்டா இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பா. இப்போ நாங்கள் 11 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங்கில் இது வரைக்கும் இன்ஜினியரிங் விசாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணோம், ஸ்டடி விசாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எங்ககிட்ட இந்த எஸ்எஸ்டபிள்யூ டிஏடிபி ஹையர் பண்ணுறதுக்கு 3 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ம்ஹும். இது வந்து ஃபியூச்சரில் வந்து நாளடைவில் இன்க்ரீஸ் கிளைண்ட்டோட பேஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. இப்போ இந்த ம்ஹும். கிளைண்ட்ஸுமே எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு வருஷம் ஆகணும் சக்ஸஸ் ஆகி அவங்க ஓகே. நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்து அவுட்புட் கொடுத்தாங்கன்னா அதே ம்ஹும். கிளைண்ட் வந்து எங்ககிட்ட வருஷம் வருஷம் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது கண்டிப்பா மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் விரிவடையும். வருஷம் ம்ஹும். வருஷம் 100 பேர் 150 பேர்த்து எடுக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் வருங்க இதுக்கு. ஓகேங்க. உண்மையிலேயே வந்து நல்ல மக்களுக்கு ஒரு பயனுள்ள அவங்களோட கேரியரை டெவலப் பண்ற மாதிரியான இந்த ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் நான் வந்து ஐடோக்கியோ மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் எனக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த டிஐடிபி இந்த எஸ்எஸ்டபிள்யூ ப்ரோக்ராமை கண்டிப்பா என்னோட சேனல்ல நான் ப்ரோமோட் பண்றேன். கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல விதமா பண்ணி அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நீங்களும் ஒரு
படிக்கல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய நிச்சயமா இந்த ஒரு இது மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். நிச்சயமாங்க. ரொம்ப நன்றி சிவாசன். தேங்க்யூ.